ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மத்தியான வேளையிலே தேவனோடு அந்த பிள்ளைகளோடு இணைந்து இந்த ஜேஎஃப்எம் ஊழியத்தின் மூலமாக இந்த நான் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜேஎஃப்எம் ஸ்தாபனமானது கடந்த 22 வருடங்களாக தேவனுடைய ஊழியத்தை மிஷனரி ஸ்தாபனமாக இயங்கி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னலமற்ற எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். இதன் நிறுவனர் பாஸ்டர் ஏசாயா டி மோகன் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஒரு தாழ்மை உள்ள ஒரு ஊழியக்காரர். அவர் மூலமாக இந்த ஜேஎஃப்எம் மினிஸ்ட்ரி வளர்ந்து இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நேரத்தை கொடுத்த அருமையான போதகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த ஊழியத்திலே இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தேவன் இனியும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த ஆண்டவரே மத்தியான வேளையிலே அப்பா உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே செய்தியை கொடுப்பதற்காக ஆண்டவரே அடியேனை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஊழியரை ஆசீர்வதியும், ஜேஎஃப்எம் மினிஸ்ட்ரி ஆசீர்வதியும், அதிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா என்ன நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறோம் அடியின் மூலமாக நிறைவேற்றும். இந்த விதத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடி தேவனே நீர் மறைத்து ஆண்டவரே நீர் வார்த்தையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த ஊழியத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை செய்த அவருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. நாம் இந்த செய்தியின் ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவன் அந்த தரிசனங்களிலே அவன் பார்க்கும்போது தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உசியா ராஜா என்பவன் யார்? முதலாவது நாம் இந்த உசியா ராஜா என்பவன் யார்? அவன் எப்படி மரித்தான்? மரணமடைந்த வருஷத்திலே தேவன் ஏன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் 2 நாளாகமும் 26வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த உசியா ராஜாவை குறித்து அந்த அவருடைய தகப்பனாகிய அமத்சியா என்பவர் இஸ்ரவேல் ஆண்டவர், யூதாவை ஆண்டவர் ராஜா. அவருடைய மகன்தான் இந்த உசியா ராஜா. அவரை எத்தனை வயதிலே? 16வது வயதிலே உசியா ராஜா என்ன செய்கிறான்? ராஜாவாக யூதா இஸ்ரவேல் தேசத்திலே யூதா கோத்திரத்தின் ராஜாவாக ஜனங்கள் 2 நாளாம் 26:1 நீங்கள் பார்க்கும்போது அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். பார்த்தீங்களா, ஒரு அருமையான ஒரு ராஜாவாக வயசை பார்த்தீங்களா? 16வது வயதிலே அந்த ஒரு ராஜ மேன்மை அவனுக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஒரு தகுதி மனுஷனுக்கு எத்தனை ஒரு அரசாங்க வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு வயது வரம்பு வச்சிருக்கிறாங்க. 25-20 வயதுக்கு மேலே தான் நம்ம எந்த ஒரு வேலையிலே நம்ம ட்ரை பண்ணி வேலையில் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் தேவன் பார்த்தீங்களா, ஒரு ராஜ்யத்தை ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு சிறு வயதிலே 16 வயதிலே ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் படுவதாக. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் அவனுக்கு தேவன் கொடுத்தார். அதற்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலே, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவனை தேடுகிறவர்கள், தேவனை
நாடி தேடுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிய முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவான் என்றால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனதை தேவனுக்கு நேராக நாம் திருப்பி அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது, அவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது, நமக்கு உரிய ஆசீர்வாதங்களை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. அவன் தேவனுடைய தேடின நாட்கள் அவன் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த 16 வயதிலே அவன் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான ஒரு தேசத்தை ஆளுகிற 16 வயசுல ராஜாவாகி 52 வருஷம் ராஜாவாக பெற்றிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தீங்களா, ஒரு 52 வருஷமா அவனை தோற்கடிக்க யாருமே. இன்றைக்கு உலகத்தில் இந்த நம்ம எலெக்ஷன்லாம் நடக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கிறது, தேர்தல். அப்போ ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதம மந்திரியோ உலகம் முழுவதும் இந்த நடைமுறை தான் இருக்கிறது. ஆனால் கண்டினியூ 52 வருஷம் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஆளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த உசியா ராஜாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. கர்த்தரை தேடின நாட்கள் அவனுக்கு எத்தனையோ எதிரிகள் உருவாகி இருக்கிறான். ஆனால் 52 வருஷம் ஒரு ராஜ்யத்தை ஆளன்னா நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஒரு 5 வருஷம் ஆண்ட ஒரு முதல் மந்திரியா இருந்தாலும் சரி, ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நன்மை செஞ்சாலும் அடுத்த 5 வருஷத்துல அவங்களுக்கு எப்படியும் பார்க்க முடியாது. இன்னொரு பிரதம மந்திரியோ இன்னொரு முதலமைச்சரோ ஆளுவார்கள். ஆனால் கண்டினியூ 52 வருஷம் அந்த எருசலேமை யூத ஜனங்களை ஆளுகிற ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த சிறு வயதிலேயே அந்த உசியா ராஜாவுக்கு கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம்னா, அவன் தேவனை தேடினான். தன் மனப்பூர்வமாய் தன்னுடைய பிதா அமத்சியா ராஜா அவனுடைய தகப்பனாகி அமித்ஷா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று 4வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பார்க்க முடியும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிற மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்காக தான் தேவன் வைச்சிருக்கிறார். ஆனால் அவரை முழு மனசோட தேடணும், முழு உள்ளத்தோட தேடணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையாய் தேடுகிற எந்த ஒரு மனுஷனையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அப்படிப்பட்ட அந்த உசியா ராஜா என்ன செய்கிறான்னு பார்த்தீங்களா, அவனுக்கு நிறைய சம்பத்துகள் அவன் ஒரு வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான் என்று 10வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். துறவுகளை வெட்டுகிறான், திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறான், பள்ளத்தாக்குகளிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்களிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரன் உண்டானபடியினால் அவன் வானாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் என்று நாம் இந்த வசனத்திலே 10வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படி அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தபடியினால் அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் அவன் காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார். அவன் எதை செஞ்சானோ வெற்றி தோல்வி என்பதே இல்லை. அந்த அதிகாரம் முழுவதும் நீ பார்ப்பீங்கன்னா அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றதை நாம் பார்க்க முடியும். அவன் 7வது வசனத்தில் பெலிஸ்தீரையும் கூபார்காலிலே குடியிருக்கிற அரபியரையும் முகுரியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எதிரிகளையும் அவன் என்ன செஞ்சான்? முறியடிச்சான். 52 வருஷம் எருசலேமில் தேவாலயத்தில் ஆண்ட எத்தனையோ எதிரிகள் இருந்திருப்பாங்க. இவனை முறியடிப்பதற்கும் இவனை ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளுவதற்கும் எத்தனையோ பேர் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனாலும் தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு தேவன் துணை நிற்கிறார். அல்லேலூயா. பெலிஸ்தீரின் 7வது வசனத்தை வாசிப்ப தேவன் அவனுக்கு துணை நின்றார். உலகத்தையே படைச்ச தேவன் இன்னைக்கு மனுஷன் பெருமையா சொல்லுதான், எனக்கு சப்போர்ட், எனக்கு ரெக்கமெண்டேஷன் யார் தெரியுமா? இந்த மினிஸ்டர் ஆக்கும். மினிஸ்டருக்கு ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சின்னு சொல்லி
பெருமையா நம்ம பேசுறோம் உலக மனுஷனை. ஆனால் அந்த தேவனே துணை நிற்கிறார். ஒரு தெய்வம், உலகத்தை எல்லாம் வார்த்தையால் படைச்ச தெய்வம் ஒரு மனுஷனுக்கு துணை நிற்கும் போது யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. அதுபோல தேவன் ஒரு மனிதனை துணை நாம இருந்தாலும் சரிதான். நம்ம அந்த உலகத்திலே நாம் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, மனிதர்கள் நம்மை மதிக்காதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனை நாம் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் தேடுவோம் என்றால் தேவன் நமக்கு துணை இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெரியோரே, தாய்மார்களே, தகப்பன்மாரே, வாலிப சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் தேட வேண்டும். அவரை முழு மனதோடு தேடும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார் என்பதை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படி எல்லாவற்றிலும் அந்த உசியாவுக்கு தேவன் வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் இராணுவத்திலையும் அவனை எதுக்கு பராக்கிரமசாலிகள் எல்லாரும் அவன் கூட இருந்தாங்க. அவன் கையில் யுத்தம் பண்ணுகிற 7500 பேரை தேவன் அவனுக்கு அனுகூலமான ஆட்களை அவன் என்ன செய்கிறான்? ஒரு வட்டாரத்தை உருவாக்குகிறான் அவனுடைய தேசத்திலே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் போடுவதாக. ஐயோ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் முயற்சி செய்கிற காரியங்கள் எல்லாம் அடைபட்டு இருக்கிறதே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு பூட்டப்பட்டே இருக்கிறதே, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதே இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஒருவேளை நீங்கள் முழுமனையாய் அந்த உசியா ராஜாவை போல முழு மனதோடு நீங்கள் தேடும்போது, முழு மனதோடு அவரை தேடும்போது, ஒருவேளை அந்த சூழ்நிலை உங்கள் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதா, அதை நன்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனை நாம் முழு மனதோடு ரட்சிக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அவரை முழு மனதோடு தேடி கொண்டு இருக்கும்போது, ஒருவேளை நமக்கு விரோதமாக மனிதர்கள் மூலமாக சில வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். அதை நினைத்து நாம் கலங்க தேவையில்லை. தேவனுடைய சித்தம், இந்த வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறன்னா அது அவருக்கு சித்தம். இந்த நேரம் அந்த வாசல் அடைக்கலைன்னா ஒருவேளை ஆபத்து நேரிடலாம், விபத்து நேரிடலாம். ஏதோ ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முறுமுறுக்காமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த வாசல்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு தடைபடவில்லை, ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு ஊழியக்காரர் ஒரு பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போவதற்காக பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார். அப்பொழுது பஸ்ஸை கையை காட்டுகிறார். அது நிற்காம போயிற்று. இவருக்கு ஊழியத்துக்கு, சபைக்கு ஆராதனை நடத்த டயத்துக்கு அந்த பஸ்ஸில் ஏறினா தான் கரெக்டாக போய் சேர முடியும். ஆனால் பஸ்ஸு நிறுத்தாமல் போயிற்று. இவருக்கு கோபம் ஆயிற்று. ஐயோ, நான் தேவரே இயேசுவே, நான் இந்த உம்முடைய ஊழியத்திற்காக இந்த டயத்துக்கு போனால் தானே எனக்கு இந்த பஸ்ஸை பிடிச்சா தானே நான் ஆராதனையிலே போய் கரெக்டான நேரத்துக்கு நடத்த முடியும் என்று சொல்லி மனதிலே கலக்கமடைந்தார். ஆனாலும் ஜெபித்து தைரியமாய் அடுத்து ஒரு 10-20 நிமிஷம் கழித்து அடுத்த பஸ்ஸில் ஏறினார். காரியம் என்ன நடந்தது? அருமையானது பிள்ளைகளே, இவர் நிறுத்தி அந்த ஸ்டாப்பில் நிற்காம சென்ற பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போனவுடனே ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழாக கிடந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பொழுதாக. ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள், நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் வாசல்கள் அடைப்பட்டு இருக்கிறதென்றால் அது தேவனுடைய சித்தமாக கூட இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இது எனக்கு அவசியமில்லை என்பது தேவன் நமக்கு எந்த நேரம், ஆதலால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கும்போது எந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதங்களை எங்கே கொண்டு போய் விட்டால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குமோ, எங்கே பசும்புல் மேய்ச்சலான இடம் இருக்குமோ அங்கே போய் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற யாவரையும் அவர் வெளியே திறந்து விடுவார். அல்லேலூயா. அந்த இடத்திலே சமாதானமான இடமா இருக்கும். அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். சமாதானமான வழிகளை நமக்கு காட்டுகிறார். நமக்கு எதிரிகள், நம்முடைய சத்துருக்களை நமக்கு கீழ்ப்படுத்தி போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் போடுவதாக. இந்த உசியா ராஜா தேவனை
தேட மனதாயிருந்த நாட்களில் அவன் காரியங்களை அவர் வாய்க்கை செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கடைசி வசனத்திலே இந்த இப்படியெல்லாம் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமாதானமாக இருக்கிறார்கள், ஆளுகை எல்லாமே நம்முடைய எதிரிகள் எல்லாருமே தேவன் துணை நிற்கிறபடியால் அவனை யாருமே எதிர்க்க முடியவில்லை. எல்லாம் வாய்க்க செய்த தேவன். ஆனால் காரியம் என்ன நடந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் 2 நாளாகவும் 26 அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வாசிப்பீர்கள் என்றால், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய என்ன ஒரு வேதனையான சம்பவம்! அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தேவனை தேட மனதாயிருந்து தேடின நாட்களெல்லாம் அவனை காரியத்தை வாய்க்க செய்த தேவன், அவனோடு துணை நின்ற தேவன். ஆனால் அவன் பார்த்தீங்களா, எந்த நோக்கத்திற்கு லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது நாம் கிருபையின் காலத்திற்குள்ளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பலிபீடத்தில் லேவியர்கள் மட்டும்தான் தூபம் காட்ட முடியும், பலிபீடத்தில் நிற்க முடியும். வேற யாரும் போய் அந்த காரியத்தை செய்தால் அவங்கள உடனே தண்டனை, உடனே அடிச்சிடுவார் ஆண்டவர். நிறைய பேர் ஆண்டவருடைய அந்த கோபாக்கினைக்கு விழுந்ததை நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். பார்த்தீங்களா, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். என்ன ஒரு வேதனையான சம்பவம்! மனமேட்டிமை, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவர் எதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிருபையே கிடையாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கார். நம்ம சிறுமையாக இருந்தோம், ஒன்றில்லாமல் இருந்தோம், ஆசீர்வாதத்தில் இருந்தோம். தேவனை தேடுவோம், அழுது ஜெபிப்போம். காலையிலே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். போராடி ஜெபித்து தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். நம்ம சந்தோஷமாக ஆலயத்துக்கு போவோம், காணிக்க கொடுப்போம், ஊழியங்கள்ல எல்லாம் கலந்து கொள்ளுவோம். ஆனாலும் சில நாட்கள் தேவன் நம்மை உயரத்திலே கொண்டு வந்து மற்றவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி கடந்தவன் எப்படி மாறிட்டான, என்ன நடந்தது? தேவனை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். புறஜாதி ஜனங்கள்லாம் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உசியா ராஜா அதுபோல தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். உயரத்தில் ஆண்டவர் கொண்டு வரும்போது அவன் என்ன செஞ்சான்? அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் படுவதாக. மேட்டிமை, மனமேட்டிமை என்னும் பாவம், மேட்டிமை. அந்த அடுத்த வசனம் வாசிப்பீங்கண்டா, அவன் என்ன செஞ்சான்? பலிபீடத்தில் ஏறி ஆசாரியர்கள் அதாவது பாஸ்டர் செய்கிற ஊழியம், இந்த ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஆளுடைய தேவனுடைய ஊழியத்தை யாருமே செய்ய முடியாது. வாரவன் கண்டவன் எல்லாம் ஊழியத்திலே தேவனுடைய நாமத்தை தூசித்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பரிதாபப்படுகிறார், நம்மை பார்த்து எரிச்சல் உண்டாக்குகிறார், எரிச்சலாக இருக்கிறார். சில நேரங்களில் அவருக்கு கோபம் உண்டாக்குகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே கடைசி காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவரை கோபமூட்டுகிற காரியங்கள், பெருமை, மனமேட்டிமை எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளை, இந்த உசியா ராஜா ஆசாரியர்கள் மட்டும் தூபபீடத்தில் காட்டக்கூடிய அந்த என்ன தூபத்தை அந்த 18வது வசனத்தில் வாசிப்பீங்கள். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியரை அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது 19வது வசனம், அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிற்கிற அவனுக்கு நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. அல்லேலூயா. குஷ்டரோகம் சாபத்தினால் வரக்கூடிய பாவம், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற
அந்த மிகப்பெரிய பாவம், ஆசாரியர்கள் மட்டுமே செய்கிற அந்த தூப பீடத்தை இந்த ராஜா அவரை யூத ஜனங்கள் ஆளுவதற்காண்டு தான் ஆண்டவர் வச்சாரு. எதிரிகளெல்லாம் கீழ்ப்படுத்தினாரு. அவன் தேடின நாட்கள் எல்லாம் அவனுக்கு எல்லாம் வாய்த்தது, எல்லா நன்மைகளும் கிடைத்தது. ஆனால் அவன் என்னைக்கு அந்த அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக என்று வசனத்திலே பார்க்கிறோம். மேட்டிமை, மனமேட்டிமை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமென்றால் தேவன் அங்கே இருக்க மாட்டார். அப்புறம் நம்ம மாம்சத்தில் தான் செயல்பட்டு நம்முடைய சொந்த பலத்திலே, நம்முடைய சொந்த சம்பத்திலே, பொருளாதாரத்திலே நாம் அதை வைத்து தேவனை மறைந்து உலக காரியங்களுக்கு நம்முடைய மாம்ச பலத்திலே செயல்படும் போது தேவன் அங்கே இருக்க மாட்டார். கொஞ்ச காலத்தில் புயல் காத்து எப்படி, சுனாமி எல்லாம் எப்படி அடிச்சுட்டு போகுது, ஒரு நிமிஷத்தில் அடித்து திடீர்னு மேலே போயிட்டு கீழே வந்துடுவாங்க. அல்லேலூயா. அவங்கள தேடினா கூட கிடைக்க மாட்டாங்க, அட்ரஸே இல்லை, இருக்காது. ஏனென்றால் மனமேட்டிமை என்னும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அவர் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் தேவனை நாம் முழு மனதோடு தேட வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தேட வேண்டும், உணர்வுள்ள இருதயத்தோடு அவரை தேட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இந்த உசியா ராஜா அந்த தூப பீடத்தின் மேல், ஆசாரியர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த தூப பீடத்தை தூபம் காட்டுவதற்காக பலிபீடத்தின் மேலே ஏறிட்டான். ஆசாரியர்லாம் சொல்லுதாங்க, ராஜாவே கீழே இறங்கும், தூபம் காட்டுவது நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியருக்கே, லேவிய கோத்திரத்திற்கே உரியது என்று சொல்லி எதிர்த்து நின்றார்கள். அவனை சொன்ன பிறகு கேட்கல. ஒரு ராஜாட்ட என்ன செய்ய முடியும்? ஆனாலும் சொன்னார்கள், அவர் கேட்கவில்லை. அந்த இடத்துல தேவன் அவனை அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. 19ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று. அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. 20ஆவது வசனத்தை வாசிப்பீங்கண்டா, இதோ அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தன என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு இஸ்ரவேலை ஆண்ட ராஜா, 52 வருஷம் ஆண்டவன், திடீர்னு ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கண்டா தேவனுக்கு விரோதமாய் பாவம் என்னும் குஷ்டரோகம். அவன் மனமேட்டிமை கொண்டதினால் தன் கீழே இருந்து தேவன் தன்னை உயர்த்தினதை மறந்தான். மனமேட்டிமையாகி உலகத்திற்கு இச்சையாகிய அந்த நான் தீபவிடம் காட்டுவேன்னு சொல்லி பழசெல்லாம் மறந்துட்டான். எந்த சூழ்நிலை 16 வயசுலேயே நான் ராஜாவானே, தேவன் என்னை ஆசீர்வதித்தாரு, எல்லாவற்றையும் மறந்து மனமேட்டிமை கொண்டு துணிகரங்கொண்டு அவன் அந்த தூபம் காட்டுவதை நிமித்தம் தேவன் அவனை அடிச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷத்திலே ஒரு ராஜாவை பார்த்தீங்கன்னா, கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனை மறுநாள் மாட்டும் ஒரு தனி வீட்டில் அடைச்சிட்டாங்க. அவனை குஷ்டரோகம்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, அவனை யாருமே அவன்கிட்ட பேச மாட்டாங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண 21ஆவது வசனத்தில், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாக வாசம் பண்ணினான். அல்லேலூயா. அவனுடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கோலமான ஒரு மரணம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் அந்த கடைசி வர குஷ்டரோகம், தேவனுக்கு விரோதமாய் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவன் தேவன் அடிச்சாரு. உடனே தண்டனை. இன்றைக்கு நாம் எத்தனையோ மீறுதல்கள் பண்ணுறோம், பாவம் செய்கிறோம். நம்ம ஜீவியத்திலே அநேக போராட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிருபையின் காலத்தில் இருக்கிறபடியால் தேவன் நம்மை தயவாய் மன்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வாசிக்கும் போதே நமக்கு பயமா இருக்கு. உடனே அடி. ஒரு ராஜா எவ்வளோ சம்பத்தாக இருந்திருப்பான், எவ்வளோ ஒரு மேன்மையாக இருந்திருப்பான், எவ்வளோ ஒரு கனமுள்ளவனாக இருந்திருப்பான். ஒரு நிமிஷத்தில் அவனை ஆலயத்துக்கு புறம்பாக்கிட்டாங்க. குஷ்டரோகம், மனமேட்டிமை என்னும் பாவம். அவனை தனித்த வீட்டில் யாருமே அவனை கவனிக்காம அவனுடைய மரணம் துர்மரணமாக இருந்தது. அவ்வளோதான், தேவன் விலகி போயிட்டாரு. எப்படி துணை நின்றாரோ அதே தேவன்
தனக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது அவனை விட்டு அவர் விலகி போய்விட்டார். உடனே அவன் நெற்றியிலே குஷ்டரோகம் என்னும் பாவம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஒருவேளை இந்த பாவம் ஏதாவது உங்கள் வாழ்க்கையிலே ஒட்டி கொண்டிருக்கும் என்றால், நீங்கள் எவ்வளவு உயர இருந்தாலும் நீங்கள் தேவனை எப்பொழுதும், அவர் தாவீது சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையில் நம்ம வாகனத்தில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், பல மனிதர்களை சந்திக்கிறோம், உலக மனிதர்களை எதிர்கொள்கிறோம், அவிசுவாசிகளிடத்தில் பேசுகிறோம். ஆனாலும் நமக்கு உணர்வு இருக்க வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி சாத்தான் உள்ள நுழைவான்னு தெரியாது, எந்த ரூபத்திலே நுழைவான். நம்முடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவிசுவாசிகள் இருப்பாங்க, உறவினர்கள் பேசுவார்கள். எந்த ஒரு சின்ன வார்த்தை தவறுனா கூட அது பாவமாயிரும், தேவன் வருத்தப்படுவார். ஆதலால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புறாவை போல கபடமற்றவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களை அடையாளம் கண்டு வேண்டும். மனிதர்களிடத்தில் நாம் பேசும்போது அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். பகுத்தறியும் ஆவியை நமக்கு ஆண்டவர் தருவதற்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவப்பிள்ளை, எவ்வளவு ஆண்டவர் நம்மை உயர்த்தினாலும் சரி, நாம் மனமேட்டிமே என்னும் பாவம் நமக்குள் வந்து விடக்கூடாது. இந்த உசியா ராஜா எப்படி அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றான். ஆனாலும் மனமேட்டிமை வந்தபோது தேவன் அவனை உடனே அந்த தண்டனை கிடைத்தது. இந்த கிருபையின் காலத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் எந்த பாவம் ஒட்டி கொள்ளாதபடிக்கு நாம் வேத வாசிப்பு இன்னும் தியானத்தின் மூலமாக தேவன் நமக்கு வேதாகமத்தில் எல்லா சத்தியங்களையும் தெளிவாக தந்திருக்கிறார். தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட அந்த வேதத்தை தினமும் ஆராய்ந்து வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்க வேண்டும், கண் விழிப்போடு ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், மனபரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கையிலே ஜெயம் இருக்காது, ஆசீர்வாதங்கள் இருக்காது, தேவன் இருக்க மாட்டார். நாம் ஜெபித்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 119 வாசிக்கும் போது, நான் அவருடைய பிரமாணங்களை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். அவ்வளவு ஒரு ஆவலாய் அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தியானத்தோடு இருக்க வேண்டும். இப்பொழுது நான் ஏசாயா 6 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல தான் தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. மனமேட்டிமை என்னும் பாவம் நமக்குள் மறிக்கும் போது தேவன் நம்முடைய உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உக்கிரம், நம்ம கோபம், ஆண்டவருக்கு அந்த கலாத்தியர் வசனத்தில் சொன்னது போல மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து அழிக்கப்படும் போது தேவன் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து நமக்கு வெற்றியை தருகிறார். அந்த உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தேவன் சந்தோஷப்பட்டு உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ மறிச்சிட்டான், எனக்கு விரோதமா பாவம் செஞ்சவன் மறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த ஏசாயா தரிசனத்திலே காண்கிறான். மனமேட்டிமை என்னும் பாவம் மறிக்கும் போது நீதியின் சூரியனாகிய இயேசு, பரிசுத்த தெய்வமாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கை என்னும் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது அவர் தேவனே ஒரு மனுஷன்ல வந்துட்டா அவனுக்குள்ள வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் வந்துவிடும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரே தேடி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடப்போம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த வசனத்திலே நாங்கள் தியானித்தது போல இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளிலும் தேவனே அப்பா, ஏதாவது உமக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்குமென்றால் தயவாய் நீர் மன்னித்து அப்பா அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும்.
உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீரே உம்முடைய நாமமாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமமாத்திரம் பரிசுத்தம் உள்ளதாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு மூல ஜெபங்க ஏழும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.